அனைவருக்கும் வணக்கம். இரண்டு விரிவான செய்திகள். இந்திய அட்டர்னி குழுமம் ஜான் கேஸ் ஹோல்டிங் மற்றும் ஸ்ரீலங்கா போர்ட்ஸ் அத்தாரிட்டிஸ் உடன் இணைந்து நிர்வகிக்கும் இந்த துறைமுகத்தின் திறன் திறத்து 3.2 மில்லியன் கொண்டெய்னர்கள் ஆண்டுக்கு கையாளும் வகையில் தயாரிக்கிறது. திட்டத்தின் முதலாம் கட்டம் ஏப்ரல் மாதம் இயங்க தொடங்கியது. அனைத்து அம்சங்களும் 2026 முடிவிற்கு முன்பே நிறைவேற்றப்படும் எதிர்பார்ப்பு வைத்திருக்கப்பட்டுள்ளது. இது இலங்கையில் கிடைக்கும் சர்வதேச போராட்டத்தில் ஒரு முக்கிய முன்னேற்றம். இந்தியா சீனா இடையிலான புவிசார் அரசியல் போட்டியில் இலங்கை பாத்திரம் அதிகரிக்கின்றது. சீன பெரிய எஞ்சுரி நிறுவனமான சினோபெக் ஹம்பாந்தோட்டையில் உள்ள புதிய ரிஃபைனரி திட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளதாக இலங்கை அரசு எதிர்பார்க்கிறது. விரிவாக இது வருமானம் அதிகம் உண்டாக்கும் திட்டமாக கருதப்படுகிறது. தற்போது உள்ள ரிஃபைனரிங் திட்டம் 38,000 பாட்கள் அல்லது நான். இது 1,50,000 பாட்களுக்கு கூடுதல் விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 2025 புதிய அரசு வரவு செலவு திட்டத்தில் தாமதங்கள் ஏற்பட்டதால் தொழிலாளர்களின் முதலீட்டு திட்டங்கள் அல்லது பொது முதலீடு திட்டங்கள் முழுமையாக செயல்பட முடியாமல் உள்ளது. 2026க்கு இலங்கை அரசாங்கம் 6% வரை ஜிடிபி வளர்ச்சியை நோக்கி இருக்கிறது. இது முக்கியமாக நாட்டின் பொருளாதாரம் ஏற்பட்ட கடுமையான மந்த நிலையை மீளச் செல்லும் முயற்சியாகும். வெளிநாட்டு முதலீடுகள், நிதியீட்டு திட்டங்கள், பிரதேச வளங்கள் பயன்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி முன்னேற்றம் போன்றவை இந்த வளர்ச்சியின் முக்கிய தூண்டுதல்கள். பல உரிமை அமைப்புகள் மற்றும் சர்வதேச பார்வையாளர்கள் இலங்கை புதிய அரசாங்கத்தில் போருக்கு பிறகு தமிழர்கள் உள்ளடக்கமான நீதி செயற்பாடுகளும், காட்சி சாட்சி பாதுகாப்பும், பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் போன்ற முரண்பாடான சட்டங்களின் நீக்கமும் இல்லாமல் இருப்பதாக குறைவை தெரிவித்துள்ளனர். இது தமிழர் சமுதாயத்தில் நீதி, அக்கறை மற்றும் அமைச்சர் ரீதியான மாற்றங்கள் பற்றிய எதிர்பார்ப்புகளை எழுப்பியுள்ளது.